குலதெய்வ அருள் இருக்கிறதா இல்லையா? யாருக்கு கிட்டும், யாருக்கு கிடைக்காது. எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு லக்னமா இருந்தாலும் சரி, யாருக்கு குலதெய்வ அருள் பார்க்கணுமாக்க, ஆண்களுக்கு மட்டும்தான், அந்த வீட்டில் பிறந்த ஆண்களுக்கு மட்டும்தான் குலதெய்வ அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பெண்கள் பார்க்கக்கூடாதுனாக்க, பெண்கள் எப்படி இருந்தாலும் திருமண வயதுக்கு அப்புறம் கணவன் வீட்டுக்கு போறதுனால, அந்த கணவன் சார்ந்த குடும்பத்தில் அந்த பெண் ஜாதத்தில் கணவன் ஸ்தானத்தை வச்சு தான் சொல்ல முடியும். அப்போ என் பிறந்த வீட்டில் வந்து தாய் தந்தையை வச்சு சொல்ல முடியாதுனாக்கா சொல்லலாம். எதுக்கு கஷ்டப்பட்டு சொல்லணும்? அந்த வீட்டில் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா நிச்சயமா அந்த அந்த ஆண் ஜாதகருக்கு லக்னத்துக்கு 9ஆம் இடம் நல்லா இருக்குதா, அல்லது சந்திரனுக்கு 9ஆம் இடம் நல்லா இருக்கா, அப்படி பார்க்கும்போது லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல வந்து கிரகங்கள் வந்து சுப கிரகங்கள் இருந்தால் நிச்சயமா குலதெய்வ அருள் கிட்டும். ஒரு சிலருக்கு குலதெய்வமே தெரியாது, எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஜாதகருக்கு லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருக்குனாக்க நீங்க குலதெய்வத்தை தேடியே போக வேண்டாம். குலதெய்வத்தை நாடி போகாதீங்க. அது கும்பிட்டாலும் உங்களை நன்மை செய்யுமான்னு ஒரு கேள்விக்குறி.